The Lord said, I am willing. நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று நான் சித்தமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். When the leper came to him, he said, I am willing. அந்த குஷ்டரோகி ஆண்டவரிடத்தில் வந்த பொழுது எனக்கு சித்தம் உண்டு என்று சொன்னார். But we know the price he paid to say that word. Three words. எனக்கு சித்தம் உண்டு என்று அந்த மூன்று வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லும்படிக்கு அதற்கான விலைக்கிரயம் அவர் என்ன செலுத்தி இருந்திருக்கிறார் தெரியுமா? For me, for us. எனக்காகவும் நமக்காகவும். I pray that we will be gripped by that love. அந்த அன்பினாலே நாம் பற்றி பிடிக்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். You know, the Lord said in John chapter 15. யோவான் 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்னார். John 15 verse 9. யோவான் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம். The last part it says, okay, we'll read the whole verse. Just as the Father has loved me, I have also loved you. Abide in my love. யோவான் 15:9 பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். Again the Holy Spirit through Apostle Paul said in Ephesians chapter 3. பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலே திரும்பவும் சொல்லி இருக்கிறார். In verse 17, 17வது வசனம், that Christ may dwell in your hearts through faith, and that you, being rooted and grounded in love. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. Yeah, be grounded in that love of Christ. கிறிஸ்துனுடைய அன்பிலே வேரூன்ற வேண்டும். Again we read in Jude. யூதா எழுதின நிருபத்திலேயும் நாம் வாசிக்கிறோம். So many times this theme is repeated. அநேக இடங்களிலே இந்த தேவனுடைய அன்பு அதில் நிலைத்திருக்கிற அந்த கருத்து திரும்பமாக சொல்லப்பட்டிருக்கிறது. Jude 21. யூதா நிருபம் 21வது வசனம். Keep yourself in the love of God. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளுங்கள். I believe that's God's will for us. அதுதான் நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. To be rooted and grounded in that love. அந்த அன்பிலே நிலை பெற்று வேரூன்ற வேண்டும். The love that said I am willing to pay any price for you. உனக்கென்று எந்த விலைக்கிரயத்தையும் செலுத்த நான் ஆயத்தமாக இருக்கிறேன், சித்தமாக இருக்கிறேன் என்று சொன்ன அந்த அன்பு. To redeem you. உன்னை மீட்டுக் கொள்ளும்படியாக. To pay the penalty on your behalf. உன் பட்சத்திலே நீ அடைய வேண்டிய தண்டனையை செலுத்தி தீர்க்கும்படியாக. That's to be grounded in that love. That's God's will for us, brothers and sisters. அந்த அன்பிலே நாம் வேரூன்றி நிலை பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. You know, we all know the two chapters, Revelation chapter 2 and 3. The Holy Spirit, the Lord Jesus wrote to the churches. வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய Apostle John. முதல் 2 அதிகாரங்கள் அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக chapters 2 and 3. 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலேயும் அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைகளுக்கு எழுதி இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். You know about the 7 churches in these 2 chapters mentioned. இந்த 2 அதிகாரங்களிலேயும் சொல்லப்பட்ட 7 சபைகளை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். And when they started, I believe they started well. அவர்கள் அந்த சபையை ஆரம்பித்திருந்த பொழுது அவர்கள் நன்றாகத்தான் ஆரம்பித்தார்கள். But after 30-40 years, ஆனால் 30-40 வருடங்களுக்கு பிறகு there was a lot of difference between the level of growth in all the 7 churches. அந்த 7 சபைகளிலேயும் அவர்களுடைய வளர்ச்சியிலே நிறைய வித்தியாசங்கள் இருந்தது. The churches in Smyrna and Philadelphia, they were good. ஸ்மிர்னாவிலும் பிலதெல்பியாவிலும் இருந்த சபைகள் அவர்கள் நல்ல சபைகளாக இருந்தன. The Lord did not say anything bad about them. ஆண்டவர் அவர்களை குறித்து எந்த ஒரு தவறான காரியத்தையும் சொல்லவில்லை. And if you have read those 2 chapters, you know very well the worst church among the 7 is the Laodicean church. இந்த 2 அதிகாரங்களையும் நீங்கள் வாசித்திருப்பீர்களானால் அந்த 7 சபைகளிலே மிக மோசமான சபை லவோதிகேயா சபை என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். In Revelation chapter 3, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம், and the Lord said in verse 16, 16ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், strong words, நல்ல கடினமான வார்த்தைகளை ஆண்டவர் சொல்கிறார். The Lord said, I will spit you out of my mouth. நான் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். Such a strong letter to that church. அந்த சபைக்கு மிக ஒரு கடினமான ஒரு நிருபத்தை எழுதியிருக்கிறார்.
There was a good church, there was a very bad church. அங்கே ஒரு நல்ல சபை இருந்தது, மிக மோசமான சபையும் இங்கே இருக்கிறது. If you know, I was thinking about this. If I were to write a letter to 7 people of different spiritual growth, நான் இவ்விதமாக யோசித்தேன். நான் ஒரு 7 வித்தியாசமான ஆவிக்குரிய வளர்ச்சியுடைய நபர்களுக்கு நான் ஒரு கடிதங்களை எழுத வேண்டும் என்று எனக்கு தேவைப்பட்டால், like the spiritual condition of these 7 churches, இந்த 7 சபைகளுடைய ஆவிக்குரிய நிலைமைகளை போன்ற நிலைமைகளை உடைய நபர்களுக்கு நான் எழுத வேண்டும் என்றால், I was wondering, you know, to which person I will write first. எந்த நபருக்கு நான் முதலாவது எழுதுவேன் என்று நான் யோசித்து பார்த்தேன். I felt I will write to the Laodicean church. நான் முதலாவது the person like in our Laodicean church. லவோதிகேய சபையை போன்ற ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி உள்ள நபருக்கு தான் நான் முதலாவது எழுதுவேன் என்று நான் யோசித்தேன். Because they were in the great need and in great danger. ஏனென்றால் அவர்கள் தான் மிகுந்த தேவையோடும் மிகுந்த அபாயத்திலேயும் இருக்கிறார்கள். But we all know to whom the Lord wrote that first to in the letter to the which church he wrote to first. ஆனால் எந்த சபைகளுக்கு ஆண்டவர் முதலாவது எழுதினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Yeah, among all the 7 churches he has to choose one church to whom he has to write first. அந்த 7 சபைகளிலும் முதலாவது எழுத வேண்டிய சபை என்ற ஒரு சபையை அவர் தேர்ந்தெடுக்க வேண்டும். Yeah, to be, you know, being spit out of his mouth, that was a, you know, that means the church is in such a serious condition. என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சபை இருக்குமானால் அது அவ்வளவு மோசமான நிலைமையில் இருந்த சபை. And that warning is a very big warning to the church. அந்த எச்சரிப்பு அந்த சபைக்கு மிக கடினமான ஒரு எச்சரிப்பாக இருந்தது, பெரிய எச்சரிப்பு. But as we see in these 2 chapters, that may not be the greatest warning ஆனால் the Lord wants to write. இந்த 2 அதிகாரங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த எச்சரிப்பு மிக பெரிய எச்சரிப்பா இல்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. Otherwise you would have written to that Laodicean church first. ஏனென்றால் அந்த லவோதிகேய சபைக்கு முதலாவது அந்த எச்சரிப்பை எழுதியிருப்பார். But in the wisdom of God, ஆனால் தேவனுடைய ஞானத்திலே the great warning he wanted to write first to that one church is, அந்த ஒரு பெரிய எச்சரிப்பாய் ஒரு சபைக்கு எழுத நினைத்த அந்த சபை is about leaving the first love. அந்த ஆதி அன்பை விட்டுவிடக்கூடியதான அந்த நிலைமைதான் அது மிகப்பெரிய எச்சரிப்புக்கான. He saw that in the church in Ephesus. அதை அவர் எபேசு சபையிலே பார்த்தார். And that is why he wrote to that church first. அதனால் தான் அவர் எபேசு சபைக்கு முதலாவது எழுதினார். Yeah, that leader in that church left his first love for the Lord and for his people. அந்த சபையிலே இருந்த அந்த சபையின் தூதன், சபையினுடைய மூப்பன் அந்த ஆதி அன்பை விட்டுவிட்டார். The Lord warned him. ஆண்டவர் அவரை எச்சரித்தார். Yeah, that's a warning to me and to all of us sitting here. அது எனக்கும் இங்கே உட்கார்ந்திருக்கிற எல்லாருக்குமான ஒரு எச்சரிப்பா இருக்கிறது. Because the Lord knew if we leave the first love, that will bring such a havoc to the church, calamity to the church. ஏனென்றால் அந்த ஆதி அன்பை நாம் விட்டுவிட்டால் சபைக்கு ஒரு பெருத்த சேதத்தை, ஒரு அபாயத்தை ஏற்படுத்தி விடும் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். And soon we will descend to the level of the Laodicean church. வெகு சீக்கிரத்திலே நாம் அந்த ஆதி அன்பை இழந்து விட்டு நாம் லவோதிகா சபையை போல மாறிவிடுவோம். You know, in the passage, you know, which he wrote to the Ephesian church, இந்த எபேசு சபைக்கு எழுதின அந்த வேத பகுதியிலே no, we read of 6 good things the Lord mentioned. ஆண்டவர் குறிப்பிடுகிற அந்த 6 நல்ல காரியங்களை நாம் பார்க்கிறோம். Chapter 2 verse 2, 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். the Lord said, you cannot tolerate evil men. நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறாய். Those people who keep on doing evil things, the Lord said, you will not tolerate that evil persons. தொடர்ந்து பொல்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிற நபர்களை நீ சகித்துக் கொள்ள மாட்டாய் என்ற ஒரு நல்ல காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord saw that elder disciplining such people in the church. சபையிலே அப்படிப்பட்ட பொல்லாதவர்களை சீர்திருத்தம் செய்கிறதை அந்த மூப்பர் இப்படி செய்கிறதை ஆண்டவர் பார்த்தார். You cannot tolerate the evil men. நீ பொல்லாதவர்களை சகித்துக் கொள்ள கூடாமல் இருக்கிறது. Second thing, இரண்டாவது காரியம், and you put to test those who call themselves apostles and they are not, and you found them to be false. அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும்.
he had such a great discernment அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பகுத்தறியும் திறமை இருந்தது. to test and find who are the false prophets, யார் கள்ள false apostles, யார் கள்ள அப்போஸ்தலர்கள் என்பதை கண்டுபிடிக்க கூடியதான ஒரு பகுத்தறிவு அந்த மூப்பனுக்கு இருந்தது. He could, find out who are the false prophets, யார் கள்ள தீர்க்கதரிசிகள் என்பதை அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது. and third, மூன்றாவது, he had perseverance. பொறுமை. Verse 3, perseverance. மூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம் பொறுமை. And the Lord said, you endured sufferings. நீ சகித்துக் கொண்டிருந்தாய், பாடுகளை சகித்துக் கொண்டிருந்தாய். Endured for my name's sake. என்னுடைய நாமத்து நிமித்தம் நீ சகித்துக் கொண்டிருந்தாய். You endured sufferings for my name's sake. என் நாமத்து நிமித்தம் பாடுகளை சகித்தாய். You endured mockings from your friends. உன்னுடைய for my name's sake. என்னுடைய நாமத்து நிமித்தம் உன்னுடைய நண்பர்கள் செய்கிற கேலி கிண்டல்களை எல்லாம் நீ சகித்துக் கொண்டாய். And the fifth thing, you have not grown weary. ஐந்தாவது காரியம், நீ இளைப்படையாமல் இருந்தாய். In every situation where there is a temptation to be discouraged, you are not discouraged. சோர்வடைய கூடிய சோதனை வருகிற ஒவ்வொரு சூழலிலும் நீ சோர்வடையாமல் இளைப்படையாமல் இருந்தாய். You did not yield to self pity. நீ சுய பரிதாபத்துக்கு நீ இடம் கொடுக்கவில்லை. You have not grown weary. நீ இளைப்படையவில்லை. And the sixth thing, we read in verse 6. ஆறாம் வசனத்திலே ஆறாவது காரியத்தை வாசிக்கிறோம். You hate the deeds of the Nicolaitans, which I also hate. நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். All these six things are very good things. இந்த ஆறு காரியங்களும் மிக நல்ல காரியங்கள். But you know what? ஆனால் காரியம் என்ன தெரியுமா? All these six things were nullified by one thing. இந்த ஆறு நல்ல காரியங்களும் ஒரே ஒரு காரியத்தின் மூலமாக அவமாக்கி போடப்பட்டு விட்டன. By the lack of the first love in that leader in the church. அந்த சபையிலே அந்த மூப்பனிடத்திலே காணப்பட்ட அந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்ட காரியம். He left the first love. அவன் அந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டான். The longing in the heart for Jesus is missing. இயேசுக்கென்று இருதயத்திலே இருந்ததான அந்த வாஞ்சை அது இப்பொழுது காணாமற் போய்விட்டது. Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, lacking that first love, அந்த ஆதி அன்பிலே இந்த குறைவுபடுதல், no, it has a potential to make God to overlook all the good things. அப்படி ஆதி அன்பை விட்டு விடுகிறது. என்னத்தை நடப்பிக்கிறது தெரியுமா? எல்லா நல்ல காரியங்களையும் தேவன் காணாமல் போக செய்கிறது. Love is obedience. அன்பு என்பது கீழ்ப்படிதல். The Lord said, if you love me, you obey me. You will obey me. ஆண்டவர் சொன்னார், நீ என்னை அன்பு கூர்ந்தால் என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவீர்கள். That first love is the obedience we had in the beginning. அந்த ஆதி அன்பு என்னவென்றால், நாம் ஆதியிலே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தோமே அந்த கீழ்ப்படிதல். The heart with which we obeyed when we were saved. நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நாட்களிலே எப்படிப்பட்டதான ஒரு இருதயத்தோடு தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்தோம், அதுதான் அந்த ஆதி அன்பு. When we heard some wonderful truths, அருமையான சத்தியங்களை நாம் கேட்டோம், the speed with which we obeyed at that time, அந்த சமயத்திலே அந்த சத்தியத்தை கேட்ட மாத்திரத்திலே எவ்வளவு துரிதமாய் நாம் அதற்கு கீழ்ப்படிந்தோம். we took it so eagerly to our heart and obeyed it. நாம் அந்த சத்தியத்தை இருதயத்துக்குள்ளாக ஆவலாய் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்தோம். But if there is a slack in my obedience today, I have left the first love. ஆனால் இப்பொழுது கீழ்ப்படிகிறதற்கு சற்று தயக்கம், சற்று சுணக்கம் ஏற்படுகிறது. அது கீழ்ப்படிதல் இல்லை. I have left the first love. நான் ஆதி அன்பை விட்டு விட்டேன். Now earlier, ஆரம்ப நாட்களிலே the devotion preceded the works. அந்த என்னுடைய தேவ பக்தி, அந்த நான் செய்கிற கிரியைகளை எல்லாம் கிரியைகளுக்கு முன்னாக இருந்தது. Devotion was first to me. எனக்கு தேவன் மீது இருக்கிற அந்த நேச பக்தி தான் முதன்மையாக devotion, sitting with the Lord, that was first to us. ஆண்டவரோடு உட்கார்ந்து அவரை நேச பக்தி தான் எனக்கு முதன்மையான இருந்தது. But now, ஆனால் இப்பொழுது எப்படி இருக்கிறது? let us examine ourselves, brothers and sisters. நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் சகோதர சகோதரிகளே. The Lord mentioned in verse 5, ஐந்தாம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், do the deeds you did at first. ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. What was the deed that we did first? நாம் ஆதியில் செய்த கிரியை என்ன?
How we love to sit at the feet of the Lord. எவ்வளவாய் நாம் ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார நாம் ஆசைப்பட்டிருந்தோம். That was the deed we did first. அதுதான் நாம் ஆரம்பத்திலே செய்த கிரியை. We were not doing so many works. நாம் अनेக கிரியைகளை எல்லாம் அந்த நாட்களில் நாம் செய்யவில்லை. We were not doing so many work in the church. சபையிலே अनेக செயல்பாடுகளை எல்லாம் நாம் செய்யவில்லை. We all know only one thing at that time. அந்த காலத்திலே நாம் ஒரே ஒரு காரியத்தை நாம் அறிந்திருந்தோம். Sitting at the feet of the Lord. ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருப்பது. Praying to him, listening to him. அவரிடத்திலே ஜெபித்து அவர் சொல்வதை கேட்பது. But today, ஆனால் இன்றைக்கு we are involved in so much work. இன்றைக்கு எத்தனையோ வேலைகளிலே நாம் ஈடுபட்டிருக்கிறோம். Some things we call as ministry. ஒரு சில காரியங்களை ஊழியம் என்று நாம் அழைக்கிறோம். But if that work or ministry is taking precedence over my devotion, our devotion, ஆனால் அந்த கிரியைகள் அந்த ஊழியங்கள் எல்லாம் ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த நேச பக்தியை முந்திக் கொள்ளுமானால் it is so sad. அது மிக துக்ககரமான காரியம். We have left the first love. நாம் ஆதி அன்பை விட்டுவிட்டோம். Yes, brothers and sisters. ஆம் சகோதர சகோதரிகளே. I know many of us are doing a lot of work in the church. நம்மில் अनेக சபையிலே अनेக வேலைகளை கிரியைகளை செய்கிறோம். Sunday school teachers, Sunday school teachers இருக்கிறோம். youth leaders, வாலிபர்களை நடத்துகிற சகோதர சகோதரிகள் இருக்கிறோம். and some wonderful brothers who come early in the morning the previous night to do a lot of work in the church. சபையிலே நிறைய வேலைகளை செய்யும்படியாக முதல் நாள் இரவே சீக்கிரமாக சபைக்கு வந்து अनेக காரியங்களை செய்கிற அற்புதமான சகோதரர்கள் இருக்கிறார்கள். I hope the work that you are doing for the Lord, for the church, has not taken away your devotion to the Lord. நீங்கள் தேவனுக்கென்று சபைக்கு வந்து செய்கிற அந்த கிரியைகள் எல்லாம் தேவன் மீது நீங்கள் வைத்திருக்கிற அந்த நேசபக்தியை எடுத்துவிடக் கூடாது என்று நான் நம்புகிறேன். And many sisters and brothers are serving food in the church. अनेக சகோதரர்கள் சபையிலே உணவு பரிமாறுகிறார்கள். I hope you and all of us who are doing some work are baptized in the Holy Spirit, and we sought the Lord in the morning. Lord, today I'm going to the church, fill me with the Holy Spirit. Lord, whatever I do, I want to be filled with the Holy Spirit and do for you. அப்படி சபையிலே अनेக காரியங்களை செய்கிற சகோதர சகோதரிகளாகிய நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பியிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். காலையிலே நீங்கள் வரும்பொழுது ஆண்டவரே நான் சபைக்கு சென்று இன்னென்ன காரியத்தை பொறுப்புகளை நான் செய்ய போகிறேன், என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும் என்று ஜெபித்துவிட்டு வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். I hope you are seeking the God to be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும் என்று அந்த தேவனை தேடுகிறீர்கள் என்று நம்புகிறேன். If you are not doing so, நீங்கள் அப்படி செய்யாதிருப்பீர்களானால், as the Lord warned the church, He is warning us today, that telling us to our face that we have left the first love. ஆண்டவர் அந்த சபையை பார்த்து சொன்னது போல இந்த நாளிலும் நம்முடைய முகத்துக்கு நேராக ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார், நீ உன் ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டுவிட்டாய் என்று இந்த நாள் நம்மை பார்த்து அவர் சொல்லுவார். Work in the church should not become the most important thing for us, to any of us brothers and sisters. நம்மளே யாருக்கும் இந்த சபையிலே செய்யப்படுகிறதான வேலைகள் அந்த காரியங்கள் எல்லாம் முதன்மையாய் மாறிவிடவே கூடாது. Let us not take that as a honor for ourselves. நமக்கென்று அப்படி செய்கிற அந்த காரியங்களாம் நமக்கென்று ஒரு ஏதோ கனத்துக்குரிய காரியம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். Let us not think that, oh, if I do that work I will get prominence in the church. நான் இந்த வேலையை சபையிலே செய்தால் சபையிலே எனக்கு ஒரு முன்னுரிமை ஒரு முதன்மை கிடைக்கும் என்று நாம் நினைக்க வேண்டாம். Do not long for some work to be done in the church. சபையிலே உங்கள் மூலமாய் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய வேண்டும் என்று அப்படி வாஞ்சியா இருக்காதீர்கள். Seek for the devotion, the first love. அந்த ஆதி அன்பு தேவன் மீது இருக்கிறதான அந்த நேச பக்தியை நாடுங்கள். Abide in my love. என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொன்னார். Rooted and grounded in the love of Christ. கிறிஸ்துவினுடைய அன்பிலே நிலை கொண்டு வேரூன்ற வேண்டும். The Lord said in chapter 2 verse 5. ஆண்டவர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறார். Verse 5. Therefore, ஆகையால், 3 things the Lord said. 3 காரியங்களை ஆண்டவர் சொன்னார். That he said, the one who left the first love, 3 things. அந்த ஆதியில் கொண்ட அன்பை விட்டவரை பார்த்து 3 காரியங்களை சொல்லுகிறார். Remember, நினைத்து பார், repent, மனம் திரும்பு, and do the things which you did first. நீ ஆதியில் செய்த கிரியைகளை செய். Remember where you have fallen. நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து பார். Remember what is it that distracted you.
உன்னை கவனம் சிதறச் செய்த காரியம் என்ன என்பதை குறித்து யோசித்துப் பார். What is it that made you to leave the first love? அந்த ஆதி அன்பை விட்டுவிடும்படியாக செய்த காரியம் என்ன என்பதை First love for God and for his people. தேவனுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் மீது கொண்டிருந்த அந்த ஆதி அன்பை விடச் செய்தது காரியம் என்ன யோசித்துப் பார். I have told this many times in the church. I want to repeat again. சபையிலே நான் இதை अनेक முறை நான் சொல்லி இருக்கிறேன். நான் திரும்பமாக நான் சொல்ல விரும்புகிறேன். It is not losing the first love. இந்த ஆதி அன்பை இழந்து விடுகிற காரியம் அல்ல. We often hear about songs or somebody saying lost the first love. நாம் சில பாடல்களிலே இப்படி வழக்கமாக நாம் எப்படி சொல்கிறோம் என்றால் ஆதி அன்பை இழந்து விட்டோம் என்றெல்லாம் நாம் பாடுகிறோம். It's not true. அது உண்மை அல்ல. See, losing is something that we are not aware of. நாம் இழக்கிறது என்பது நம்மை அறியாமலே நடக்கிற ஒரு காரியம். We go in a bus and we have a purse in our pocket, somebody picks it up, and even without knowledge, he does it so perfectly that we are not at all aware of it. நாம் ஏதோ பஸ்ல நாம் பயணம் செய்கிறோம், அங்கே நமக்கு பர்ஸ் இருக்கிறது, யாரோ பிக் பாக்கெட் அடிக்கிறவர் நமக்கு தெரியாமலேயே அவ்வளவு கச்சிதமாக நம்ம அதை எடுத்து விடுகிறார், அதுங்கே நாம் இழந்து விடுகிறோம். That's losing. அது இழப்பு. But leaving, ஆனால் விட்டு விடுதல், that is not an unconscious thing. அது ஒரு தன் உணர்வற்ற செயல் அல்ல. Leaving, I leave, I chose to leave. That's something I choose. விட்டு விடுதல் என்பது நான் தன் உணர்வோடு நான் அதை விட்டு விடும்படியாக நான் தீர்மானித்து நான் செய்கிற ஒரு செயல். Something we choose, brothers and sisters. Remind that. சகோதர சகோதரிகளே, இந்த ஆதி அன்பை விட்டு விடுவது என்பது நாம் தெரிந்து realize that. நாமே விட்டு விடுகிறோம் என்பதை அதை நாம் உணர்ந்து கொள்வோமாக. The leader in that Ephesian church, he is not indulging in outright sin. இந்த எபேசு சபையிலே இருந்ததான இந்த மூப்பன் ஒரு மிக மோசமான பாவங்களிலே அவன் ஈடுபட்டு கொண்டிருக்கவில்லை. In other churches, especially in chapter 2, if you read chapter 2 and 3, if you read, the Lord is mentioning about some sin in some other churches. இந்த 2-3 அதிகாரங்களிலே மற்ற சபைகளிலே இருக்கக்கூடிய மற்ற பாவங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். I don't have time to show all those things, but எல்லாம் காண்பிக்க எனக்கு நேரம் இல்லை. The Lord was pointing in that churches some sins. அந்த சபைகளிலே ஆண்டவர் அந்த பாவங்களை எல்லாம் சுட்டிக்காட்டினார். But the Ephesian church, he was not pointing out anything like that. ஆனால் எபேசு சபையிலே அப்படிப்பட்ட பாவங்கள் எதையும் ஆண்டவர் சுட்டிக்காட்டவில்லை. The Lord, not even exposes what is the reason for that elder to leave the first love. அந்த எபேசு சபையின் தூதன் அந்த மூப்பன் ஆதி அன்பை விட்ட காரணம் என்ன என்பதை வெளியரங்கப்படுத்த கூட ஆண்டவர் செய்யவில்லை. Maybe the very thing that he was doing, அவர் ஒரே காரியம் அவர் செய்து கொண்டிருந்த காரியம், and the very thing that he was doing so many works in the church, probably that could be one of the reason. அந்த சபையிலே अनेक காரியங்களை செய்து கொண்டிருந்தார் அல்லவா, அந்த காரியமே இதற்கான ஆதி அன்பை விட்டுவிடதுக்கான ஒரு காரணமா இருந்திருக்கும். We all know what the Lord said to Martha. மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொன்ன காரியத்தை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். Yeah, that was not sinful. அது மார்த்தாள் செய்தது பாவமான காரியம் அல்ல. It was a thing, it were the things that were not sinful. அந்த பாவமல்லாத காரியங்கள் தான், things which are not profitable. பிரயோஜனமற்ற காரியங்கள் தான். That is the danger to us, brothers and sisters. அவைகள் தான் நமக்கு அபாயமா இருக்கிறது சகோதர சகோதரிகளே. That things will take us away from the first love. அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை ஆதி அன்பை விட்டுவிடச் செய்யும். That will make us to leave the first love. அந்த காரியங்கள் நாம் ஆதி அன்பை விட்டுவிடும்படி செய்யும். We will choose to do something else which may not be sinful. நாம் பாவமில்லாத ஒரு காரியங்களா இருக்கலாம், அவைகளை செய்யும்படி நாம் முனையும் பொழுது we may be reading the news. நாம் ஒருவேளை செய்தி வாசிக்கிறவர்களா, செய்தி பார்க்கிறவர்களா, we may be looking at some good YouTube documentaries. யூடியூப்ல ஒரு நல்ல ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ பார்க்க முடியும். But I am doing that without sitting at the feet of the Lord. ஆனால் ஆண்டவருடைய பாதத்திலே அமராதபடிக்கு அந்த காரியங்களை எல்லாம் நாம் செய்கிறவனாய் இருக்கிறேன். Yeah, even if we do that, it should not go beyond a limit. நான் அதை செய்தாலும் அது ஒரு எல்லைக்கு மீறி செல்லக்கூடாது. That in such a way that it will blunt our focus. என்னுடைய ஆவிக்குரிய அந்த கவனத்தை மழுங்க செய்கிற அளவுக்கு நான் அவைகளிலே மூழ்கி விடக்கூடாது. Yes, brothers and sisters, the way I spend my time. ஆம் சகோதர சகோதரிகளே, நான்
நான் என் நேரத்தை நான் எப்படி செலவழிக்கிறேன் என்பது, the way I spend my money, நான் என்னுடைய பணத்தை செலவழிக்கும் விதம், that will clearly tell me, if I have left the first love or not. அது நான் என்னுடைய ஆதி அன்பை விட்டுவிட்டேனா இல்லையா என்பதை தெளிவாக காட்டி கொடுத்து விடும். Yeah, we don't need to judge others. நாம் மற்றவர்களை நியாயந்தீர்க்க தேவையில்லை. We can judge ourselves. நம்மை நாமே நாம் நியாயந்தீர்க்கலாம். As I said, let's ask ourselves these questions. நாம் சொன்னது போல இந்த கேள்விகளை நம்மை நாமே கேட்டு பார்ப்போம். Am I unnecessarily wasting my time seeing some good things in the YouTubeல ஒரு நல்ல காரியத்தை தேவையில்லாதபடிக்கு தேவையற்ற விதத்திலே நான் நேரத்தை செலவழிக்கிறேனா? I spend so much time that I did not spend time knowing the Lord. ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படிக்கு நேரம் செலவழிக்க முடியாத அளவுக்கு நான் அவைகளிலே நேரத்தை செலவழிக்கிறேன். Meditating his word. தேவனுடைய வார்த்தையை தியானிக்க முடியாத அளவுக்கு நான் இவைகளிலே ஈடுபடுகிறேனா? I spent so much time that I allow such things to blunt my spiritual focus on the Lord. ஆண்டவர் மீதும் என்னுடைய ஆவிக்குரிய அந்த கவனமும் மழுங்கி போகிற அளவுக்கு நான் தேவையற்ற அளவுக்கு இந்த காரியங்களிலே நான் ஈடுபடுகிறேனா? Then I am leaving my first love. அப்படியானால் நான் என்னுடைய ஆதி அன்பை விட்டு கொண்டிருக்கிறேன். We have probably left that first love. ஒருவேளை நீங்கள் அந்த ஆதி அன்பை விட்டே இருக்கலாம். If such things take our time to pray and meditate on the word of God, இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் தேவனிடத்திலே ஜெபிக்கவும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கவும் செய்யாதபடிக்கு நம்மை தடை செய்யுமானால், or to intercede for others in the church, to pray for others in the church, அல்லது சபையிலே மற்றவர்களுக்காக ஜெபித்து விண்ணப்பம் பண்ண வேண்டிய செயலை செய்ய முடியாதபடிக்கு நம்மை நடத்துமானால், those things takes away my concern for other souls in the church, சபையிலே இருக்கிறதான மற்ற ஆத்துமாக்கள் மீது என்னுடைய அந்த பாரத்தை தள்ளிவிடும்படியாக செய்கிற காரியங்கள், to encourage them, மற்றவர்களை ஊக்குவிக்க முடியாதபடிக்கு, by sending them a word through WhatsApp message, வாட்ஸ்அப் மூலமாக ஒரு உற்சாகமூட்டுகிற ஒரு செய்தியை மற்றவர்களுக்கு செய்ய முடியுமே? If I am not doing that but spending my time unnecessarily, I have left the first love. That's what the message. இவைகளெல்லாம் செய்யாதபடிக்கு தேவையற்ற காரியங்களிலே மற்ற காரியங்களிலே நான் ஈடுபடுவேனானால் நான் ஆதி அன்பை விட்டுவிட்டேன். அதுதான் நமக்கு முன்பாக வருகிற தேவனுடைய செய்தி. Instead of praying for others, if you are criticizing the brothers and sisters in the church, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதற்கு பதிலாக சபையில் இருக்கிறதான சகோதர சகோதரிகளை குறித்து விமர்சனம் செய்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? It's very obvious, brothers and sisters, you have left the first love. அப்படியானால் நீங்கள் ஆதி அன்பை விட்டுவிட்டீர்கள் என்பது மிக தெளிவாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே. We learn from our Lord Jesus what it is to remain at that first love. அந்த ஆதி அன்பிலே நிலைத்திருப்பது என்ன என்பதை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். To abide in that first love till the end. முடிவு பரியந்தம் அந்த ஆதி அன்பிலே நிலைத்திருப்பது என்றால் என்ன என்பதை ஆண்டவரிடத்திலே நாம் பார்க்கிறோம். That three words that we heard this morning, I am willing. இந்த நாள் காலையிலே நாம் கேட்ட அந்த மூன்று வார்த்தைகள், எனக்கு சித்தம் உண்டு. Well, the Lord said in the context of healing a person, ஒரு குஷ்டரோகியை சுகப்படுத்துகிற அந்த பின்னணியிலே ஒருவேளை ஆண்டவர் அந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கலாம். But I believe that was the three words that he has been repeating in his life every day ever since he came to this earth. ஆனால் இந்த பூமிக்கு வந்த நாள் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த மூன்று வார்த்தைகளை தான் ஆண்டவர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். We read in Hebrews chapter 10, எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். The first time he was entering to this earth, இந்த பூமிக்கு முதன்முறையாக அவர் வந்த பொழுது, we read in verse 5, 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். when he comes into the world, அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது, what he said? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? Verse 7, 7ஆம் வசனம், behold, I have come to do your will, O God. அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். He said, I am willing, Father. பிதாவே, நான் சித்தமாய் இருக்கிறேன். To do your will. உம்முடைய சித்தத்தின்படி செய்வதற்கு நான் சித்தமாய் இருக்கிறேன். Yeah, it was so clear. அது மிக தெளிவாய் இருக்கிறது. I understood that first love means giving up my will. ஆதி அன்பு கொண்டிருப்பது என்னவென்றால் என்னுடைய சுயசித்தத்தை விட்டு விடுவது என்பதை நான் தெளிவாக காண முடிகிறது. Yeah, that is what
we learn from Jesus. அதைத்தான் நாம் ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். I have come down to do your will, O God. தேவனே, நான் உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ நான் கீழே இறங்கி வந்திருக்கிறேன். That is the mark of, abiding in the first love. அதுதான் அந்த ஆதி அன்பிலே நிலைத்திருக்கிறது என்பதற்கான அடையாளம். To do God's will. தேவனுடைய சித்தத்தை செய்வது. Giving up my will. என்னுடைய சுய சித்தத்தை விட்டுவிட்டு. Giving up our will and choosing God's will. நம்முடைய சுய சித்தத்தை விட்டுவிட்டு தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்வது. And he abided in that love till the end of his life. அவருடைய ஜீவியத்தின் முடிவு பரியந்தம் அவர் அந்த அன்பிலே நிலைத்திருந்தார். Throughout his life. அவருடைய வாழ்க்கையின் முழுவதுமாக. Now we read in John chapter 4. யோவான் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். John chapter 4. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் verse 34. 34வது வசனம். So this is abiding in the love, first love. இதுதான் அந்த ஆதி அன்பிலே நிலைத்திருக்கிறது என்பது challenge to us. இது நமக்கு ஒரு சவாலா இருக்கிறது. My food, Jesus said to them, my food is to do the will of him who sent me and to accomplish his work. யோவான் 4:34 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. The thing that our body needs is food. நம்முடைய சரீரத்துக்கு தேவையா இருக்கிற காரியம் அது போஜனம். We all know the cravings of our appetite. நம்முடைய பசி எவ்வளவாய் அது வலிமையா இருக்கிறது என்பதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். We long for food, good food. நாம் நல்ல சாப்பாடு சாப்பிட வேண்டும், நல்ல சாப்பாடு சாப்பிட வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோம். Jesus said, my food is to do the will of him. இயேசு சொன்னார், என்னுடைய போஜனம் என்ன தெரியுமா? அவருடைய கிரியை அவருடைய சித்தத்தின்படி செய்வதே என்னுடைய போஜனம். Abiding in the first love is to choose his will over mine. அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பது என்றால் choose his will over mine. என்னுடைய சித்தத்திற்கு பதிலாக அவருடைய சித்தத்தை தெரிந்து கொள்வதுதான். Again in chapter 5 verse 19. திரும்பமாக யோவான் 5:19லேயும் வாசிக்கிறோம். Truly, truly I say to you, the son can do nothing of himself. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றும் தாமாய் செய்ய மாட்டார். He can do nothing of himself. Whatever the father does, those things the son does in the like manner. பிதா செய்கிற காரியங்களை மாத்திரம் அவர் செய்கிறதை காண்கிறதை மாத்திரமே அவர் செய்யார், வேற ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். It's part of his life. இதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக இருந்தது. I am willing Father. பிதாவே, நான் உம்முடைய சித்தத்தை செய்ய சித்தமாய் இருக்கிறேன். Verse 30. 30வது வசனம். I can do nothing on my own initiative. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. 6:38. 6:38 I have come down from heaven not to do my own will but the will of him who sent me. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். He was continuously abiding in that first love. அவர் தொடர்ந்தேச்சையாய் அந்த ஆதி அன்பிலே நிலைத்துக் கொண்டு வந்தார். I have come to do your will, O God. That was the first time. முதன்முறையாக அவர் இந்த உலகத்திலே பிரவேசிக்கும்போது உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் பிதாவே என்று சொன்னார். And all through his life he was doing the same thing. அதற்கு பிறகாக அவர் வாழ்க்கையின் முழுவதுமாக அதையே சொன்னார். And at the end of his life, அவருடைய வாழ்க்கையின் முடிவிலே, Matthew chapter 26 verse 39, மத்தேயு 26:39, the last part, கடைசி பகுதி, not as I will but as you will. என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது. He never left that first love. அவர் ஒருபோதும் அந்த ஆதி அன்பை விட்டுவிடவே இல்லை. He remained in that first love. அவர் அந்த ஆதி அன்பிலே நிலைத்திருந்தார். To remain in the first love is to do giving up my will and choosing God's will. என்னுடைய சித்தத்தை விட்டுவிட்டு தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்வதுதான் அந்த தேவனுடைய அன்பிலே நிலைத்திருப்பது என்பதன் அர்த்தம். If I am decreasing in the fervor to do that, பிதாவுடைய சித்தத்தை தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்கிறதிலே அந்த வாஞ்சையிலே எனக்கு குறைவு ஏற்படுமானால், I must realize that I am leaving the first love or I have left the first love. நான் அந்த ஆதி அன்பை விட்டு விடுகிறேன் அல்லது ஆதி அன்பை விட்டுவிட்டேன் என்பதனுடைய அது அடையாளமாக இருக்க வேண்டும். Yeah, we all know when we first heard the truth, when we first saved,
how we are willing to give up many things. நாம் ஆரம்பத்திலே சத்தியத்தை கேட்ட பொழுது நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது நாம் எவ்வளவாய் தீவிரமாய் எத்தனையோ காரியங்களை விட்டுவிட ஆயத்தமாய் இருந்தோம். Many sinful things we immediately gave it up. அநேக பாவமான காரியங்களை உடனடியாக நாம் விட்டுவிட்டோம். And it was so easy for us because we were gripped by the love of God at that time so much. அந்த சமயத்திலே தேவனுடைய அன்பினாலே அவ்வளவு அதிகமாக பிடிக்கப்பட்டபடினாலே அந்த காரியங்களை விட்டு விடுவதெல்லாம் நமக்கு மிக லகுவாய் இருந்தது. Yeah, if the Lord doesn't, if we want the Lord not to tell the same thing he told the Ephesian church elder, and then we have to examine ourselves. எபேசு சபையின் தூதனுக்கு சொன்ன காரியத்தை அதே காரியத்தை நமக்கும் சொல்ல முடியும் என்பது உண்மையானால் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். The Lord, if we don't want the Lord to tell the same thing, ஆண்டவர் எபேசு சபைக்கு சொன்ன காரியத்தை நம்மை பார்த்து சொல்ல வேண்டாம் என்று நாம் விரும்புவோமானால், and we have to examine ourselves. அப்படியானால் நம்மை நாமே நாம் ஆராய்ந்து நிதானித்து அறிய வேண்டும். Is it easy for me to give up my will? என்னுடைய சுயசித்தத்தை விட்டு கொடுப்பது லகுவாய் இருக்கிறதா? As I did first. நான் ஆரம்பத்திலே செய்தது போல சுலபமா இருக்கிறதா? How is it now? இப்பொழுது காரியம் எப்படி இருக்கிறது? And that is what we have to examine ourselves daily. அதைத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். And there is a problem at home, வீட்டிலே ஒரு பிரச்சனை வரும் பொழுது, or in the office, அல்லது அலுவலகத்திலே ஏதோ ஒரு பிரச்சனை வருகிறது, how we behaved at first. ஆரம்ப நாட்களிலே நாம் அப்படிப்பட்ட காரியங்கள் வரும்பொழுது நாம் எப்படி நடந்து கொண்டோம்? When we heard some truth in the church, சபையிலே ஒரு சத்தியத்தை நாம் கேட்ட பொழுது, and we faced some problem at home, வீட்டிலே ஒரு பிரச்சனை வந்தது, how we meekly submitted. எவ்வளவு ஆவலாய் நாம் அந்த சத்தியத்துக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்தோம். We then there is a problem, we kept our mouth shut. அப்படி ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த சமயத்திலே நாம் வாயை மூடிக்கொண்டிருந்தோமே. We wanted to keep our spirit pure. நம்முடைய ஆவியை சுத்தமாக காத்துக்கொள்ள விரும்பினோம். We didn't dare to speak unwanted words. தேவையற்ற வார்த்தைகளை பேச நாம் துணியவில்லை. We didn't want to hurt others, our spouse. நம்முடைய மற்றவர்களை, நம்முடைய வாழ்க்கை துணையையும் நாம் காயப்படுத்த நாம் துணியவில்லை. How is it now? ஆனால் காரியங்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறது? How we responded to our spouse earlier, how we are responding to our spouse now. ஆரம்ப நாட்களிலே நம்முடைய வாழ்க்கை துணையிடத்திலே நாம் எப்படி பதில் பேசினோம், இப்பொழுது நாம் எப்படி பேசுகிறோம்? How is the way of response now? நம்முடைய பதில் இப்பொழுது எப்படி இருக்கிறது? Let us judge ourselves, brothers and sisters. நம்மை நாமே நாம் நிதானித்து அறிவோம், ஆராய்ந்து பார்ப்போம் சகோதர சகோதரிகளே. Maybe the Lord has blessed you, your work. ஒருவேளை ஆண்டவர் உங்களுடைய வேலையை ஆசீர்வதித்திருக்கிறார். And you are earning more money. நீங்கள் அதிகமாக இப்பொழுது சம்பாதிக்கிறவராய் இருக்கலாம். There's a lot of money in your family, in your hands, in your bank account. உங்களுடைய வங்கி கணக்கிலே, உங்களுடைய கையிலே அதிகமான பணம் இந்த நாட்களிலே இருக்கிறது. How is our devotion to the Lord today? இன்றைக்கு ஆண்டவர் மீது என்னுடைய நேச பக்தி எப்படி இருக்கிறது? When we were struggling financially, நாம் பொருளாதார விதத்திலே கஷ்டப்பட்ட அந்த நாட்களிலே, we were seeking the Lord. ஆண்டவரை நாம் தேடினோம். We were trying to depend on him. அவரை நாம் சார்ந்து கொள்ள நாம் முயற்சித்தோம். But now we have more money. ஆனால் இப்பொழுதோ நமக்கு பணம் இருக்கிறது. How is my devotion to the Lord? Let us ask that question to ourselves. இந்த கேள்வியை நமக்கு நாமே நாம் கேட்டுக்கொள்வோம். இப்பொழுது தேவன் மீது உள்ள இந்த நேச பக்தி எப்படி இருக்கிறது? The Lord said, remember where you have fallen. நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்துப் பார் என்று ஆண்டவர் சொன்னார். Brothers and sisters, the things that we hear in the church, சகோதர சகோதரிகளே, நாம் சபையிலே கேட்கிற இந்த காரியங்கள், if it is not applicable to our day-to-day life, நம்முடைய அனுதின வாழ்க்கைக்கு அது பொருந்தவில்லை என்றால், if we are not taking effort seeking the Lord to live such a life, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் தேவனை தேடும்படிக்கு நாம் முயற்சி செய்யாதிருப்போமானால், not just coming and going, attending the church and going, சபைக்கு நாம் ஏதோ வந்து போகிறவர்களாய் நாம் இருப்போமானால், there is no point in coming to the church, brothers and sisters. சபைக்கு வருகிற எந்த ஒரு பிரயோஜனமும் அர்த்தமும் இல்லை சகோதர சகோதரிகளே. There is no point in claiming that we belong to CFC. நான் கிறிஸ்தவ ஐக்கிய சபையை சேர்ந்தவர் என்று சொல்லுகிறதில் எந்த ஒரு மேன்மையும் அர்த்தமும் இல்லை. There's no point coming here and putting your offering in the church, in the offering box. சபைக்கு வந்து காணிக்கை பெட்டியிலே காணிக்கை போடுகிறதிலே எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. We don't ask for money.
நாங்கள் பணம் கேட்கவில்லை. We don't, like the Pentecostal church, in our churches, we don't, ask for tithes. பெந்தேகோஸ்தே சபைகளிலே கேட்கிறது போல தசமபாகம் கொடுங்கள் என்று நாம் நம்முடைய சபைகளிலே கேட்கிறதில்லை. But I think many people are giving a lot of money putting a lot of money in the offering box. ஆனால் अनेக காணிக்கை பெட்டியிலே நிறைய காணிக்கை போடுகிறார்கள். Putting your money in the offering box, that is not the mark of abiding in God's love. காணிக்கை பெட்டியிலே பணம் போடுவது நான் தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறேன் என்பதற்கான அடையாளம் அல்லவே அல்ல. That is not the mark of abiding in the first love. அந்த ஆதி அன்பிலே நான் நிலைத்திருக்கிறேன் என்பதற்கான அடையாளம் அது அல்லவே அல்ல. Offering money to God is so comparatively easy. ஒத்து பார்க்கும் பொழுது காணிக்கை பெட்டியிலே பணம் போடுவது மிக எளிது. But offering my will to the Lord, ஆனால் என்னுடைய சித்தத்தை தேவனுக்கென்று ஒப்பு கொடுப்பது, offering my stubborn will to the Lord, இந்த முரட்டாட்டமான அந்த சுய சித்தத்தை ஆண்டவருக்கென்று விட்டு கொடுப்பது, that will show if I am abiding in that first love, I have left the first love. அது நான் அந்த ஆதி அன்பிலே நிலைத்திருக்கிறேனா அல்லது ஆதி அன்பை விட்டுவிட்டேனா என்பதை தெளிவாய் காட்டிவிடும். Luke chapter 9, லூக்கா 9ஆம் அதிகாரம், chapter 9 verse 23. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். If anyone wishes to come after me, he must deny himself and take up his cross daily and follow me. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். It's so clear. மிக தெளிவாக இருக்கிறது இந்த வசனம். I want to read this way. இவ்விதமாக இந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். If anyone wishes to abide in that first love, அந்த ஆதி அன்பிலே நிலைத்திருக்க ஒருவன் விரும்பினால், that's what the Lord did. அதைத்தான் ஆண்டவர் செய்தார். If anyone wishes to come after me means, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் என்று சொல்வதனுடைய அர்த்தம் என்ன? Like he abided in the first love, ஆண்டவர் அந்த ஆதி அன்பிலே நிலைத்திருந்தது போல, the same way. அதே விதமாக. How? எப்படி? He must deny himself. அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். And take up his cross daily. தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். That is, I must give up my will and choose God's will. அதனுடைய பொருள் என்னவென்றால், என்னுடைய சுய சித்தத்தை நான் ஒதுக்கி வைத்துவிட்டு மறுத்துவிட்டு தேவனுடைய சித்தத்தை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். The God's will that crosses my will, I have to take. தேவனுடைய சித்தம் என்னுடைய சித்தத்தை குறுக்கிடுகிறது, அந்த தேவனுடைய சித்தத்தை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். And follow Jesus. அப்படி எடுத்துக்கொண்டு நான் இயேசுவை பின்பற்ற வேண்டும். Yeah, that is the real mark of that I abide in the first love. அதுதான் ஆதி அன்பிலே நிலைத்திருப்பது என்பதற்கான சரியான அடையாளமாக இருக்கிறது. John chapter 12, யோவான் 12ஆம் அதிகாரம் verse 25. 25வது வசனம். John 12, 24 and 25. யோவான் 12ஆம் அதிகாரம் 24 25 வசனங்கள். It's again speaking about dying to ourselves. இங்கேயும் நம்முடைய சுயத்துக்கு மரிப்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. And not loving our life, self life. நம்முடைய சுய ஜீவியத்தை நேசிக்காமல் இருக்கிறதை குறித்து சொல்லி இருக்கிறது. Giving up, hating myself is a mark that I abide in the first love. தன் ஜீவனை வெறுக்கிறது, அதுதான் அந்த ஆதி அன்பிலே நிலைத்திருக்கிறதுக்கான ஒரு அடையாளம். We all heard about the 3 conditions of discipleship. சீஷத்துவத்தின் 3 நிபந்தனைகளை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். If I love my relatives, my wife, or our children, our relatives more than I love God, நான் தேவனை நேசிப்பதை காட்டிலும் என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய உறவினர்கள் இவர்களை நான் நேசிக்கிறவனாக இருப்பேனானால், I have left the first love. நான் ஆதி அன்பை விட்டுவிட்டேன். If I love earthly things, நான் பூமிக்குரிய காரியங்களை நான் நேசிப்பேனானால், if I am not willing to give up earthly things, பூமிக்குரிய காரியங்களை விட்டுவிட நான் ஆயத்தமாக இல்லாதிருப்பேனானால், I am not at all a disciple. நான் சீஷனே அல்ல. That means I have left the first love. அதனுடைய பொருள் என்னவென்றால், நான் ஆதி அன்பை விட்டுவிட்டேன். Yeah, the Lord said in chapter 2 verse 5. 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொன்னார். Revelation chapter 2 verse 5. வெளிப்படுத்தின விசேஷம் 2:5. Let's remember that. அதை நாம் நினைவு கூறுவோம். Remember where you have fallen. நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்துக்கொள். And repent. மனம் திரும்பு.
and do the deeds that you did at first. ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. The Lord said, I am coming to you. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னிடத்திலே வருகிறேன். He said to the Ephesian elder, எபேசியன் சபையின் மூப்பருக்கு to that church he said, I am coming to you. அந்த சபையிலிடத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னிடத்திலே வருகிறேன். I don't think he is talking about, he was mentioning about the second coming. அவர் இந்த இரண்டாம் வருகை குறித்து சொல்கிறார் என்று சொல்லவில்லை. He said, I am coming to you to visit you. நான் உன்னை சந்திக்கும்படியாக உன்னிடத்திலே நான் வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். To weigh you. உன்னை நான் நிறுத்து பார்க்கும்படியாக வருகிறேன். Yes, brothers and sisters, the Lord is coming to us too. ஆம் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மிடத்திலும் வருகிறார். He said, he will come. அவர் நிச்சயமாக வருவார். And he will weigh us. அவர் நம்மை நிறுத்து பார்ப்பார். And as he told him, if you don't repent, I want to read that verse, Revelation chapter 2. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம். Or else I am coming to you and will remove your lampstand out of this place unless you repent. இல்லாவிட்டால், அதாவது நீ மனம் திரும்பாவிட்டால், நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதனிடத்தினின்று நீக்கி விடுவேன். Yeah, if we don't repent, நாம் மனம் திரும்பவில்லை என்றால், all of us sitting here, இங்கே உட்கார்ந்திருக்கிற நாம் எல்லோரும், it's a word from the Lord, ஆண்டவரிலிருந்து வருகிற வார்த்தை என்னவென்றால், if we don't repent, நாம் மனம் திரும்பவில்லை என்றால், he will remove the lampstand, that is the church in this place. இந்த இடத்திலே அந்த விளக்குத்தண்டை, அதாவது சபையை அவர் நீக்கி விடுவார். Yeah, what a great responsibility each one of us have. நம்மில் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற ஒரு பொறுப்பு எவ்வளவு பெரிதா இருக்கிறது. I realize my responsibility. நான் என்னுடைய பொறுப்பை நான் உணர்கிறேன். All of us, brothers and sisters, let us realize our responsibility. சகோதர சகோதரிகள், நாம் எல்லாரும் நம்முடைய பொறுப்பை நாம் உணர்ந்து கொள்வோம். With so many distractions around us, நம்மை சுற்றிலும் எத்தனையோ கவனச்சிதறல்கள் இருக்கின்றன. so we can easily, leave the first love. நாம் வெகு சுலபமாக அந்த ஆதி அன்பை விட்டுவிட முடியும். But the wonderful thing is, God has given us a helper. ஆனால் அற்புதமான காரியம் என்னவென்றால், தேவன் நமக்கு தேற்றரவாளனை, உதவி செய்கிறவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். Who can help us if we constantly have a cry towards him. அவரை நோக்கி நாம் தொடர்ந்தேச்சியாய் கதறுகிறவர்களாய் இருப்போமானால் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். Same cry that Jesus had. இயேசுவிடத்தில் இருந்ததான அதே கதறல் நம்மிடத்திலும் இருக்குமானால், as we heard in the last week, கடந்த வாரத்திலே நாம் கேட்டது போல, Hebrews 5 and 7, Hebrews 5:7, எபிரேயர் 5:7 நாம் கேட்டது போல, he prayed with loud cries and tears. அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் விண்ணப்பம் பண்ணினார். If we have that cry in our hearts, நம்முடைய இருதயங்களிலே அப்படிப்பட்ட கதறல் இருக்குமானால், the helper will definitely help us. அந்த தேற்றரவாளர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். I was so much challenged by the passion that Enoch had. ஏனோக்கிடத்தில் இருந்ததான அந்த வாஞ்சையினாலே நான் அதிகமாக சவாலிடப்பட்டேன். I want to close with that. அதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். Hebrews chapter 11. எபிரேயர் 11ஆம் அதிகாரம். Hebrews chapter 11 verse 5. எபிரேயர் 11:5. It says in the last part, கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, he obtained the witness that before he is being taken up he was pleasing to God. எபிரேயர் 11:5 பிற்பகுதி, அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். That was the passion of Enoch's heart. அதுதான் ஏனோக்குடைய இதயத்தில் இருந்ததான ஒரு தீராத வாஞ்சை. I want to please him. நான் தேவனுக்கு பிரியமாய் இருக்க போகிறேன். I want to please my God. நான் என் தேவனுக்கு பிரியமாய் இருக்க போகிறேன். Before I leave this world, இந்த பூமியை விட்டு நான் கடந்து செல்வதற்கு முன்னதாக, God should testify about me. தேவன் என்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். The people around should testify about me. என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் என்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். That I lived a life pleasing to God. நான் தேவனை பிரியப்படுத்தின ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் என்ற சாட்சி நான் பெற வேண்டும். Yes, brother, this is a man who lived at a time when Christ was not there, did not die, the Holy Spirit was not there. ஆம் சகோதர சகோதரிகளே, இந்த ஏனோக்கு வாழ்ந்த காலம் எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த காலத்திலே இயேசு இல்லை, ஆவியானவர் இல்லை, தேவனுடைய வார்த்தை இல்லை. Today we have everything. ஆனால் இன்றைக்கு நமக்கு எல்லாம் இருக்கிறது. Oh, that passion that Enoch had, the longing and the cry that he had. ஏனோக்கிடத்திலே இருந்ததான அந்த வாஞ்சை, அந்த கதறல். And we can live because we have a helper. நமக்கு தேற்றரவாளன் இருக்கிறபடினாலே நாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியும். If we have that cry, the God will help us to abide in that first love.
அப்படிப்பட்ட கதறல் நமக்கு இருக்குமானால் நாம் அந்த ஆதி அன்பிலே நிலைத்திருக்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்வார். We need to be baptized in the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். We have to seek the Lord if you want to abide in that first love, to be baptized in the Holy Spirit. அந்த ஆதி அன்பிலே நாம் நிலைத்திருக்க நாம் விரும்பினால் நாம் தேவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட நாம் தேவனை தேட வேண்டும். And those of us who are already filled in the Holy Spirit, baptized in the Holy Spirit, ஏற்கனவே நாம் ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம். what a great need to be filled with the Holy Spirit every day. நாம் ஒவ்வொரு நாளும் ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டிய எவ்வளவு தேவை நமக்கு இருக்கிறது. May the Lord help us. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். May the Lord give us a heart to seek and cry for, to abide in that first love. அந்த ஆதி அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று நாம் அவரை தேடி நாம் கதறுகிறவர்களாய் நாம் தேவன் நமக்கு May the Lord help us. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக.